வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 2026 குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்க போகுது. இயற்கை சுபகிரகமான குரு பகவானோட பெயர்ச்சியை எல்லா ராசிக்காரர்களுமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, குரு தான் தனகாரகன். அவர் தான் தங்கத்தை குறிக்கக்கூடியவர், பண மூட்டையை பண குவியலை குறிக்கக்கூடியவர், அவருடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர். நவ கிரகங்களில் பரிபூர்ண சுபகிரகமாக கருதப்படும் குரு பகவானின் ஒவ்வொரு பயிற்சியுமே ரொம்ப 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 முக்கியத்துவம் பெறும். ஒருவரோட ஜாதகத்தில் இயற்கையாக குரு ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிட்டா அவருக்கு 60% வெற்றி வாழ்க்கையில இந்த குருவாலேயே கிடைச்சிடும். மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் 40% பங்களிப்பை தான் தரும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு தான் குழந்தைக்கான காரகன். அதாவது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக குருவின் ஆதரவும் குருவின் அற்புதமான பார்வையும் அவசியம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மைலாம் சொல்றோம். அதே மாதிரி திருமணத்துக்கு வரம் பார்க்கணும்னாலும் முதல் வேலையை நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட ஜாதகத்தை எடுத்து வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு விஐபிகளின் அறிமுகத்தையும் நல்ல திருப்பங்களையும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியையும் தரக்கூடியவர் குரு பகவான். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இந்த ஜூன் 2 நடக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் 12 ஆண்டுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். தற்போது இருக்கும் மிதுன ராசியிலிருந்து அவர் கடக ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார். அங்கே ஓராண்டு இருந்து பலன்களை தரப்போறார். குரு உச்சம் பெறுவது என்பது குரு இயற்கையாகவே அற்புதமான பலன்களை தரக்கூடியவர், அதிர்ஷ்டங்களை அள்ளித் தரக்கூடியவர். அவர் உச்சம் பெற்றால் 200% வலிமையோடு இருப்பார். அப்ப கட்டாயமாக இந்த மனித குலத்தில் பெரிய அளவில் இருக்கும் பல்வேறு சிக்கல்களை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வழியை ஏற்படுத்தி தருவார். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். நீண்ட காலமாக குழந்தை இல்ல, 15 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி, 10 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் பெற்ற காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி ஏங்கி தவித்தவர்கள், அதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையிலேயோ வேலையிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கும். ஏன்னா இதை நினைச்சு நிறைய பேர் மன வேதனையில் இருப்பாங்க. அதுலயும் பெண்களுக்கு சொல்லவே முடியாது. வீட்டில் இருக்கும்போது பல பேர்த்தோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இந்த குழந்தை பாக்கியத்தால் நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு தம்பதியரின் குழந்தை பாக்கிய சிக்கலை தீர்ப்பதற்கு தான் 12 வருடத்திற்கு பிறகு குரு 200% வலிமையோடு உச்சம் பெற்று கடக ராசியில் ஓராண்டு பிரவேசித்து உங்கள் ஒவ்வொருவரின் குழந்தை பாக்கிய சிக்கலையும் சரி செய்ய போறார். அப்ப குழந்தை பாக்கியம் நமக்கு இவ்வளவு நாள் கிடைக்கல, மருத்துவமனையில போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஒரு சிலருக்கு இன்னும் நிலைமை சிக்கல். ஒரு குழந்தை இருக்கும், ஆனா 2வது குழந்தை நிறைய நாள் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. திருமணமாகி 5 ஆண்டுகள் 6 ஆண்டு ஆயிடுச்சு. வரவங்க போறவங்க எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இப்படி ட்ரீட்மெண்ட் எடுங்க, இந்த கோவிலுக்கு போங்க, அந்த வழிபாடு செய்யுங்க, இப்படியே இருந்தா எப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை வேதனையிலும் நம்மளை காயப்படுத்தியும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மன குமுறலையும் மன வேதனையையும் தீர்ப்பதற்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 2 நடைபெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போது. உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்து சேர்க்க போது. உங்களுக்கான குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்ய போகுது. இந்த ஜூன் 2ஆம் தேதி குழந்தை பாக்கியம் தடையால் இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் நாம் இந்த வீடியோல சொல்ல போறோம். அப்ப எந்தெந்த ராசிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, எந்த ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும், யாருக்கு குவா சட்டம் வீட்டில் கேட்க போகுது அப்படிங்கறத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு விரக்தியில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும் நீங்க நினைச்சீங்கன்னா ட்விட்டர் வழியாகவோ, இன்ஸ்டாகிராம் வழியா, வாட்ஸ்அப் வழியா, ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் குரூப் அல்லது ஃபேஸ்புக் குரூப் வழியெல்லாம் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேருங்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க எல்லாருக்குமே நீங்க அனுப்பி அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நம்பிக்கையை தரலாம். மீன ராசிக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான்
உங்கள் ராசியையும் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்ப்பதால், அதுவும் உச்சம் பெற்று பார்ப்பதால் நீண்ட கால குழந்தை பாக்கிய தடை உங்களுக்கு உறுதியாக நீங்கும். ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட கண்டிப்பாக 2வது குழந்தை பாக்கியத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்தது கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஆசையை, அதுவும் குழந்தைக்காரகனான குரு உச்சம் பெற்று உங்கள் ஆசை நிறைவேறும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக குழந்தை பாக்கிய ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ, யாருக்கெல்லாம் நிறைவேறலையோ, யாருக்கெல்லாம் அது தள்ளி போயிட்டே இருக்கோ அவர்களுக்கான ஆசையை குரு பகவான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அடுத்தது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கருச்சிதைவு ஏற்படுறது, அல்லது குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, அல்லது குழந்தை உங்களுக்கு கிடைக்காம நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உறுதியாக குழந்தை பாக்கிய எண்ணமும் ஆசையும் உங்களோட வேதனையும் சரியாயிடும். உங்கள் ஆசை நிறைவேறும் ஒரு அற்புத தகவல் மிக விரைவாக வந்து சேரும். அடுத்தது மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கும் குரு பெயர்ச்சி இருக்க போகுது. அப்ப உறுதியாக உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. அதுவும் அற்புதமான உச்சம் பெற்ற கடகராசியிலிருந்து குரு தன்னுடைய சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை உறுதியாக நீங்கும். அப்ப மற்ற ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னா கட்டாயமாக அப்படி நினைக்க வேண்டியதில்லை. உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜாதகத்தில் இருக்கும் குரு பகவானை பார்த்தாலோ, உங்கள் லக்னத்தை பார்த்தாலோ, அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ, 5ஆம் அதிபதியை பார்த்தாலோ உங்களுக்கும் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கான தசா புத்தி 5ஆம் இடத்தின் திசையோ, குருவின் திசையோ, குருவின் புத்தியோ, அல்லது 5ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் திசையோ புத்தியோ நடந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒருவேளை குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா தாமதமாகுது, மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அல்லது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு 100% பலனை தரக்கூடிய பரிகாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரிகாரத்திற்கு பெயர் தான் புத்திர காமஸ்டி ஹோமம்னு சொல்லுவோம். புத்திரம் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய புத்திர காமஸ்டி ஹோமம்னு சொல்லக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் தான் சக்தி வாய்ந்தது. அதுதான் 100% பலனை தரக்கூடியது. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு குரு பயிற்சியிலும் இந்த யாகம் நடைபெறுவது விசேஷம். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய, அதுவும் குரு பெயர்ச்சி நாளில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் என்பது முழுமையான பலனை தரும். அதுவும் இந்த வருட குரு பெயர்ச்சி குரு 100% அல்ல 200% வலிமையோடு உச்சம் பெற்று இந்த வருடம் அவர் பெயர்ச்சியாகி ஓராண்டு பலனை தருவதால் உறுதியாக இந்த வருடம் நடைபெறும் சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடையையும், குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலையையும், குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்கல, குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றவர்களும் குழந்தைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் குழந்தைகளின் ஆதரவும், உங்கள் குழந்தைகளின் அன்பும், அவர்களின் அரவணைப்பும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு போலான்னு நினைக்கிறவங்க கூட இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் முயற்சிகள் ஒரே நேரத்துல பலனை தந்திடும். மிக விரைவாகவும் வேகமாகவும் உங்களுக்கு பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் ஆண்டுக்கு ஒரு முறை எங்கே நடைபெறுதுன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் நடைபெறுது. இங்கே அஷ்டலட்சுமியில் சந்தான லட்சுமியின் முன்னிலையில் தான் இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப சந்தான லட்சுமியின் அருள் கிடைப்பதால் சந்தானம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். இந்த ஹோமத்தில் தம்பதியாராக கலந்து கொள்வது விசேஷம். ஒருவேளை தம்பதியரில் யாரேனும் ஒருவர் வர முடியுது, இன்னொருவர் வர முடியலைன்னா கவலையே பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள். அங்கே கொடுக்கக்கூடிய விசேஷ பிரசாதம் என்பது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது, மருத்துவ குணம் நிறைந்தது. குழந்தை பாக்கியத்தை, குழந்தை பேரை உறுதி செய்வதற்கும் அதை வேகப்படுத்துவதற்கும் அந்த பிரசாதம் பெரிய அளவில் வலிமையாக
பல நபர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரசாதத்தை இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பெறுங்கள். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில். கருவறையில அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், உலகின் முதல் ஆலயம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இந்த சிறப்பு வாய்ந்த ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஹோமம் காலை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. தம்பதியராக இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதால் இங்கே குறிப்பிட்ட தம்பதியருக்கு மட்டும்தான் இடமளிக்க முடியும்னு ஆலய நிர்வாகத்தினர் சொல்லி இருக்கிறதுனால ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளும் நபர்கள் இப்பொழுதே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு ஹோமத்துக்கு வருவதற்கான முன்பதிவு செஞ்சிடுங்க. உங்களோட வருகையை உறுதி பண்ணிடுங்க. ஒரே ஒரு முறை மட்டும் நடக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஹோமம், இந்த சக்தி வாய்ந்த நாள் உங்களுக்கான குழந்தை பாக்கிய தடையை நீக்குவதற்கு இது ஒரு கடைசி வழிபாடாகவும் கடைசி பிரார்த்தனையாகவும் உறுதியாக இருக்கும். இவ்வளவு நாள் குழந்தை பாக்கிய தடையாலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற வேதனையை நீக்குவதற்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை நம்ம ஏன் பார்க்கணும்? குரு பெயர்ச்சி நாள்ல நாம இந்த ஹோமத்துல கலந்துக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்கார். கடவுள் உங்களுக்கான உத்தரவை பிறப்பிச்சிருக்கார். அப்ப இந்த உத்தரவை நீங்கள் சரியாக பின்பற்றி இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான குழந்தை பாக்கிய தடை நிச்சயமாக நீங்கும். உங்களுக்கான வாரிசு விரைவாக கிடைக்கும். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது பற்றிய மேலும் தகவல்களுக்கும் முன்பதிவு செய்வதற்கும் ஆலயத்திற்கு வருவதற்கான வழிகளை தெரிந்து கொள்வதற்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க. இந்த நாளில் இந்த ஹோமத்தை தலைமை ஏற்று நடத்தி வைப்பதற்காக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி நானும் நேரில் வருகை தருகிறேன். நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு விரைவாக கிடைக்கட்டும் என்று, சந்தான லட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரார்த்தனையையும் சந்தான லட்சுமியிடம் வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் என்று சொல்லக்கூடிய புத்திர காமாஷ்டி ஹோமத்தில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி எல்லோருக்குமே அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.